வணக்கம். நான் ரவி. இனிய மதிய வணக்கம். இன்றைக்கி நம்மளோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆக்டிங் வேலை தாங்க. நம்ம ஓட்டக்கூடிய கார் இதுதான். இப்போ எங்கே இருக்கேன்னா சென்னையில் ஆழ்வார்பேட். தியானம் பண்ணுறதுனால நிறையா நன்மைகள் இருக்குதுங்க. நம்ம அந்த மாதிரி தியானம் பண்ணுறதுனால குடும்ப வாழ்க்கைனா என்னன்றதை நம்ம ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கலாம். நம்ம வந்து குடும்ப வாழ்க்கைன்னா என்னன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறோன்னா, 4 பேர் நம்மளை மதிக்கணும், அவங்க எதிரில் நம்ம வாழ்ந்து காட்டணும், நிறையா பணம் சம்பாதிக்கணும், நல்ல வேலை வாங்கணும், எங்கள் குடும்பத்துலேருந்து யாரும் எந்த தப்பும் பண்ணிடக்கூடாது. இந்த மாதிரி நிறையா விஷயத்த வந்து நம்மளோட வாழ்க்கையாக மாற்றி நம்ம அதை நோக்கியே பயணம் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனால் அது இல்லைங்க வாழ்க்கை. நம்ம செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறு இதெல்லாம் தான் நம்மளோட வாழ்க்கைன்னு நினச்சிக்கிட்டு நம்ம வந்து நம்மளோட வாழ்க்கையை வீணாகிக்கிட்டு இருக்கிறோம் பாருங்க. அதுதான் மிகப்பெரிய தவறு. நம்ம அதுக்காக வாங்க படைக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு காலம் வரையும் எங்கள் அப்பா எனக்காக சம்பாரிச்சு போட்டார், நான் திரும்ப அவருக்காக சம்பாரிச்சு போடணும். சம்பாரிச்சு போடணும் தான், ஆனால் அதை லட்சியமாக வச்சுக்கூடாது. லட்சியம் எதுவாக இருக்கணும்னா நம்ம வாழ்க்கையை வாழறது தான் லட்சியமாக இருக்கணும். வாழ்க்கையை வாழறதுனா எப்படி சும்மா வீட்டில் தூங்கினே வாழ முடியும்? அப்படி கிடையாது. இல்லை, என்டர்டெயின்மெண்ட் நிறையா வந்துடும். வேலையே என்டர்டெயின்மெண்ட் ஆகிடும். பக்கத்தில் ஒரு நண்பன் இருக்கிறான்னா அவன்கிட்ட சிரித்து பேசுவோம், ஜாலியாக விளாடுவோம். இந்த மாதிரியான விஷயங்கள் செஞ்சு பணம் சம்பாதிப்போம். பணம் சம்பாரித்து நம்ம அப்பாவை, நம்ம குடும்பத்தை நம்ம வந்து காப்பாற்றலாம். நம்மளோட லட்சியங்கள் எதுவாக வச்சுருக்கிறோன்றது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம வாழ்க்கையை வந்து ஒரு நிதானமாகவும் கூலாகவும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக வச்சுக்கணும், ரொம்ப பயனுள்ளதாக வச்சுக்கணும், எல்லாத்தையும் அனுபவிக்கணும் அப்படின்ற கூடிய ஒரு லட்சியமாக வச்சுக்கின்னு அதை ஃபாலோ பண்ணணும். அதை ஃபாலோ பண்ணி நம்ம வாழ்க்கையை நம்ம நவுத்தும் போது நான் முன்னாடி சொன்ன எல்லாமே வந்து ஒரு கஷ்ட சூழ்நிலையை தான் நமக்கு ஏற்படுத்தும். அதாவது நம்ம வாழ்க்கை இதுதான் நினச்சின்னு ஓடுறோம் இல்லைங்களா, அது இல்லை வாழ்க்கை. வாழ்க்கைன்றதே வேறு. என்னோட பிள்ளைக்காக நான் வாழறேங்க, வேறு யாரும் வேணாங்க அப்படின்ற மாதிரி ஒரு காலகட்டத்திலேருந்து எனக்கு தெரிஞ்சு நிறையா பேர் இருக்காங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாருங்கள். சிறு வயதில் வந்து அவங்களோட விளையாட்டு பருவம்லாம் பண்ணி ஸ்கூல் படித்து கவர்மெண்ட்டில் ஒரு வேலை வாங்கிடுறாங்க. வேலை வாங்கிட்டு கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க. கல்யாணமும் பண்ணி இந்த மாதிரி நிறையா பேர் இருக்கிறாங்க. நான் அதுலேருந்து சொல்கிறேன். கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க, அவங்களுக்கு குழந்தையும் பிறந்துடுது. அந்த குழந்தைங்களுக்காக தன்னோட வாழ்க்கையே வந்து தியாகம் பண்ணியிருக்கிறாங்க. நிறையா பேரை பார்த்துருக்குறேன். எப்படின்னா அந்த குழந்தைய வந்து அந்த எல்கேஜி யூகேஜி சேர்த்ததுலேருந்து அவங்கள வந்து பெரிய ஒரு இன்ஜினியராகவோ இல்லை வந்து ஒரு ஐஏஎஸ்ஸாவோ ஐபிஎஸ்ஸாவோ ஒரு டாக்டராகவோ இந்த லெவல் ஆக்கிற வரைக்குமே அவங்களோட வாழ்க்கையை தியாகம் பண்ணியிருக்கிறாங்க. அது வரைக்குமே பிள்ளைய வந்து காலையில் கூட்டின்னு போகிறது, திரும்ப சாயந்தரம் கூட்டின்னு வர்றது, அவங்களுக்கு தேவையானதை வாங்கி கொடுக்கறது, அவங்களுக்கு எது பிடிக்கும் பிடிக்காதுன்றதெல்லாம் இவங்களே முடிவு பண்ணுறாங்க. இதுதான் இப்படி தான். ஆனால் பிள்ளைங்களையும் சும்மா சொல்லக்கூடாதுங்க. அந்த மாதிரி வளர்க்கக்கூடிய நிறையா பிள்ளைங்க எப்படின்னா அவங்க வந்து படிச்சிருக்கிறாங்க. என் ஈக்குவல் இன்றைக்கி என்னோடய ரேஞ்சு என் வயசு இருப்பாங்க வச்சுங்களேன். அவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா படிச்சிருக்கிறாங்க. அவங்களும் வந்து அவங்கள ஃபாலோ பண்ணி அவங்க சொன்னதை கேட்டு அந்த லைனை பிடிச்சி வந்திருக்கிறாங்க. இருந்தாலுமே இவங்களுக்காக அந்த அப்பா அம்மா வந்து அவங்களோட வாழ்க்கையே தியாகம் பண்ணி அவங்களாம் ஏதாவது டூர் போயிருக்கீங்களா? இல்லைங்க. இல்லை வேறு ஏதாவது? இல்லை நான் ஃபங்க்ஷன் கூட போகிறதில்ல, வெளியூர் ஃபங்க்ஷன்லாம் விட்டுறது, ஏன்னா பசங்களை ஸ்கூலுக்கு கூட்டின்னு போயிட்டு வர முடியாதுன்னு. இப்படி சொந்தக்கார் இருந்த நண்பர்கள் எல்லாரையுமே இழந்துட்டாங்க. இழந்துட்டு இன்றைக்கி பசங்க ஒரு லெவல் ஆனதுக்கப்புறம் இன்றைக்கி பசங்க வந்து அவங்களுக்கு கைட் பண்ணுறாங்க. இங்கே போகாத, அம்மா இதை பண்ணாத அப்படின்னு அந்த ஸ்டேஜுக்கு இவங்க வந்துட்டாங்க. இப்போ அவங்க நினச்சாலும் வந்து சில விஷயங்களை போய் அவங்களால பார்க்க முடியல வச்சுங்களேன். அவங்களுக்கு எல்லாமே வந்து அரௌண்டு ஒரு 55-60 வயசுக்கிட்ட ஆக போகுது மேக்ஸிமம். அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க வந்து இவ்வளோ காலம் வந்து பிள்ளைங்களுக்காகவே வாழ்ந்து
பிள்ளைங்களுக்காகவே எல்லாம்னு சொல்லி அவங்களோட வாழ்க்கையே வந்து மறந்துட்டாங்க. இதை செய்வீங்களா? அதெல்லாம் நான் செய்கிறதில்ல. இதெல்லாம் செய்கிறதில்ல, இங்கெல்லாம் போகிறதில்ல, நான் இதெல்லாம் பார்த்ததே இல்லைன்றாங்க சில விஷயங்கள்லாம். அந்த மாதிரி அவங்களோட வாழ்க்கையே வந்து தியாகம் பண்ணி பிள்ளைங்களை வளர்த்துருக்குறாங்க வச்சுங்களேன். அந்த மாதிரிலாம் செய்ய தேவையில்லைங்க. முடிஞ்சதை செய்யுங்க, முடிஞ்சதை செய்வோம். இப்போ எனக்கே வந்து என் ஒய்ஃப் இருக்குது, இல்லை எங்கள் அம்மா இருக்கிறாங்க, இல்லை என்னோடய சொந்தக்காரங்க இருக்கிறாங்க. அப்படி ரவி ஒரு 100 ரூபா வேணும், பாக்கெட்டில் இருந்தால் நான் கொடுப்பேங்க. பாக்கெட்டில் இல்லையா, இல்லைன்னு தான் சொல்லுவேன். நான் இன்னொருத்தங்கிட்ட கடன் வாங்கி கொடுக்குறதோ, இல்லை வந்து ஒரு தேதி சொல்கிறதோ, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தேவையில்லை நமக்கு. நம்மளை நம்பி கேட்குறாங்க தான், வேறு யாரும் இல்லை, நம்மளை தான் கேட்குறாங்க. இருந்தால் நம்ம கொடுக்க தான் போகிறோம். இல்லைனா இல்லைன்னு தான் சொல்லணும், வேறு வழி இல்லை. அவங்களுக்காக வந்து 100 ரூபா கொடுக்கணுமேனு ஓடுறது ஓடியாடுறது இந்த மாதிரிலாம் இருந்தால் நம்ம வாழ்க்கை வீணாப்படுங்க. இப்போ நான் வந்து இந்த வீடியோலாம் போட்டுன்னு இருக்கிறேன் தான், எனக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் தான். இருந்தாலுமே என்னை நோக்கி ஏதாவது ஒரு வேலை வந்துக்கினே இருக்கும் வச்சுங்களேன். அந்த வேலையை நான் ஃபாலோ பண்ணுவேன். அதுக்காக வாழ்க்கையை வாழறேன், நான் வேலைக்கு வர மாட்டேன், அப்படி கிடையாது. வேலையையும் ஃபாலோ பண்ணி செய்யணும். வாழ்க்கைன்றது அதுதான். நம்ம எதையும் வந்து என்னோட மெயின் திங்க் என்னென்னா, மெயின் லட்சியம் என்னென்னா வாழ்க்கையே வாழணும், எல்லார்கிட்டையும் ஹாப்பியாக பேசணும், மேக்ஸிமம் யாரையும் திட்டக்கூடாது, மேக்ஸிமம் யாரையும் வந்து மனசு கஷ்டப்படுத்தக்கூடாது. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் என்னோடய வாழ்க்கை போகணும்னு நான் வந்து முடிவு பண்ணிட்டேன் வச்சுங்களேன். முடிவு பண்ணிட்டேன். இந்த முடிவு பண்ணதுக்கு காரணம் என்னன்னா தியானம். ஏன்னா நான் சொல்கிறத என் மனசே கேட்க மாட்டுதுங்க. தூங்கணும்னு படுத்து கண்ணை மூடி தூங்கணும்னா காலையில் 4 மணியாக எடுத்து தூக்கமே வர மாட்டுது. அப்போ நானாக தான் இருக்கிறேன் இல்லைங்களா? இந்த மாதிரி நான் சொல்கிறதே என் மனசு கேட்க மாட்டுது. நான் வந்து இன்னொருத்தவங்க இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் போகணும் அப்படின்னு சொல்லி அவங்கள டைட் பண்ணி நான் டைட் பண்ணி வாழ்க்கையே வீணாகின்னு இருந்தேன் வச்சுங்களேன். ரொம்ப அது என்ன சொல்கிறது, அப்படியே ஷார்ப்பாக இருப்பான். அப்படியே என்னை யாராவது திட்டா டக்குன்னு கண்ணில் தண்ணி வரும். யாராவது என்னை பெரும்படுத்தி பேசினா அடுத்தது நம்ம இதை பண்ணணுண்டா அதை பண்ணணுண்டான்னு ஒரு சாதிக்கிற வெறி வந்துடும். அதெல்லாம் வேஸ்ட்டுன்றது இந்த தியானம் பண்ணதுக்கப்புறம் தான் புரிய வந்தது வச்சுங்களேன். வாழ்க்கை ரொம்ப ஸ்மூத்தாக போகுங்க, எந்த பிரச்சனையும் இருக்காது. உங்களை சுற்றி இருக்கிறவங்களையும் நீங்கள் வந்து டென்ஷன் ஆக மாட்டீங்க, சுற்றி இருக்கிறவங்களையும் சந்தோஷமாக வச்சுக்குவீங்க. சந்தோஷமாக வச்சுக்காட்டாலும் அவங்கள வந்து கஷ்டப்படுத்த மாட்டீங்க. இந்த மாதிரி ரொம்ப ஸ்மூத்தாக போகும். மினிமம் நம்ம கையில் குறைஞ்சது ஒரு 5000 ரூபா அளவுக்கு இருந்துக்கினே இருக்குங்க நம்ம தியானம் பண்ணால். ஏன்னா தியானம்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. தியானம் மீன்ஸ் என்னங்க, எல்லாத்துலேயும் வந்து ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு நிலையான நோக்கம்னு வச்சுங்களேன். அப்படியே நம்ம அதை வாட்ச் பண்ணுறோம், அவ்வளோதான். அது வந்து நிதானமாக அப்படியே வாட்ச் பண்ணுறோம். ஓ இப்படியா, அதை முடிஞ்சால் செய்யணும், முடியாட்டா விட்டுறோம், அவ்வளோதான். இந்த மாதிரி தாங்க தியானன்றது. உங்களை நீங்கள் கவனிக்கணும், வேறு ஒன்றும் கிடையாது. உங்களோட செயலெல்லாம் நீங்கள் கவனிக்கணும். நீங்கள் தினமும் பண்ணுற விஷயங்கள்லாம் பாருங்கள். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தொடர்ச்சியாக அப்படியே நம்ம கவனிக்க நம்ம வாழ்க்கையே மாறும். டூர்லாம் போகலன்னா தயவு செஞ்சு டூர்லாம் போங்க. என் மனசு என்னை போக வேணான்னு சொல்லுது, எனக்கு அது பிடிக்கல அப்படின்னு சொல்லாதீங்க. அப்படி கிடையாது. பாவக்காய் பிடிக்காதுங்க, பாவக்காய் சாப்பிடவே மாட்டேன்னு இருந்தேன். பாவக்காய்லாம் இன்றைக்கி அப்படி பிடிக்குது, என் உடம்புக்கு பிடிக்குது, என்னோடய நாக்குக்கு பிடிக்குது. என் உடம்புக்கு அது தேவை போல். அது தெரியாமல் பிடிக்காதுன்னு நானே ஒதுக்கி வச்சுட்டேன். ஏதோ தீண்டத்தகாது மாதிரி. அது தீண்டத்தக்கது போல். அது என்னோடய உடம்புக்கு வந்து அவ்வளோ தேவை போல். அது எனக்கு தெரில. நானாக என் மைண்டில் எடுத்துமே வச்சுட்டேன், மூளையில் எடுத்துமே வச்சுட்டேன். இது வந்து எனக்கு தேவையில்லை, இது எனக்கு பிடிக்காது அப்படின்னு. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செத்து போகுது நம்ம வந்து தியானம் பண்ணும்போது. என்னடா இது நமக்கு பிடிக்காதுன்னு நினைக்கிறேன், இது எப்படி நமக்கு உள்ளே போகுதுன்னு ஒரு புதிய உணர்ச்சி வந்து உருவாகுது வச்சுங்களேன். கல்லாக இருந்தவன் கரையிறான்ற மாதிரி இந்த தியானம் பண்ணால் கல்லாக இருந்தால் கரையலாங்க. அந்த மாதிரியான விஷயங்களுக்கு தான் இதை வந்து நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்களை நீங்களே வந்து தினமும் வாட்ச் பண்ணுங்கள். அதுக்கு பேர் தான் தியானம். செஞ்சு பாருங்கள், வாழ்க்கை ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ஒரு புதிய வாழ்க்கையை வாழலாம். நன்றி, வணக்கம்.